அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் கிட்டத்தட்ட 2/3 பகுதி நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு கடைசி ஒரு 10-12 நோன்புகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கடைசி 10-12 நாட்களில் நாம் மேற்கொள்ள வேண்டிய, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை பற்றி நாம் உரையாடுவதற்காக, உங்களுக்கும் எனக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி நாம் பேசுவதற்காக இந்த இடத்தில் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பு தேர்வு செய்ய. முக்கியமாக இந்த கடைசி 10 நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால், அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு மறுபடியும் நாம் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக, ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பு துவாக்கள் என்று சொல்லி இந்த நேரங்களில் நாம் அதிகமாக நிறைய துவாக்களை மனனம் செய்கின்றோம். ஆல்ரெடி மனனம் செய்து வைத்திருக்கிறோம், அதை நாம் உபயோகப்படுத்துகிறோம். நம்முடைய பிரார்த்தனைகளில் அல்லாஹ்விடத்திலே அந்த துவாக்களை கேட்டு பாவ மன்னிப்பு கோருகிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இது சிறந்த ஒரு காலம் என்பதை நாம் உணர்ந்து வைத்திருக்கிறோம். அப்ப இதை பத்தி நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புதுசா இருக்க போறது இல்லை, எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பத்தி இங்க நம்ம பேச போற விஷயத்துல எந்த ஒரு ஹதீஸை, எந்த ஒரு குர்ஆன் வசனத்தை, எந்த ஒரு பாவ மன்னிப்பிற்கான துவாவை இந்த இடத்தில் உங்கள் மத்தியிலே நான் சொன்னாலும் அது உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயமாக, தெரிந்த துவாவாக, தெரிந்த நபிமொழியாக, தெரிந்த குர்ஆனுடைய வசனமாகத்தான் இருக்கும். அப்ப மறுபடியும் இந்த தலைப்பு நம்ம ஏன் தேர்வு செய்து பேசுகின்றோம் என்று சொன்னால், துவாவை மனனம் செய்து வைத்திருக்கிற நாம் இந்த நாட்களில் பாவ மன்னிப்பிற்கு அதிகமாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதனை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கும் பொழுது நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத முக்கியமா நம்ம பார்க்க வேண்டும். துவா தெரியும், அதனுடைய அம்சம், அதனுடைய முக்கியத்துவம், அது எல்லாமே எங்களுக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறோம்? முதல்ல அதை சொல்லுங்க. எதுக்கு நம்ம பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கணும்? நம்ம ஒரு பாவம் பண்றோம், ஏதோ ஒரு பொய் சொல்றோம், இல்ல ஏதோ ஒரு அடுத்தவனை கெட்ட வார்த்தையில ஏதோ ஒரு தவறு செய்கின்றோம், தனி மனித வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறுல ஈடுபட்டு விடுகிறோம். எதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்? பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்கறதுனால என்ன யூஸ் இருக்கு? ஏன் கேட்கிறோம்? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த நரகத்திற்காக யாரெல்லாம் வந்து இருப்பார்களோ, யாரெல்லாம் சொர்க்கத்திலிருந்து அப்பாற்படுத்தப்பட்டு நரகத்திற்கு அனுப்பப்படுவார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்லுகிறான் குர்ஆன்ல. இந்த நரகத்துக்குன்னு போறவனுடைய இலக்கணம் வந்து ரொம்பலாம் கிடையாது, 2 தான். அல்லாஹ் சொல்றான், அவன்கிட்ட நேர்வழி இருக்கும், இதை செஞ்சா நன்மைன்னு அவனுக்கு தெரியும், ஆனா செய்ய மாட்டான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன்கிட்ட இருக்கிற நேர்வழியை தூக்கி இந்த ஆறாக கொடுத்துட்டு வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொள்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு வியாபாரம் மாதிரி சொல்றான். இவன்கிட்ட நேர்வழி இருக்கும், எது சத்தியம் என்று தெரியும், எது உண்மை என்று தெரியும். ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், இந்த நேர்வழியை அவன் கொடுத்து விட்டு வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொள்கிறான். யாரு? நரகத்திற்கு செல்லக்கூடியவன். இது ஒரு பண்பு. இது ஒண்ணு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு ஒரு பண்பை அல்லாஹ் சொல்றான். இன்னும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்று சொன்னால், மன்னிப்பு இருக்கிறது அவன் கையில தான் இருக்கு. மன்னிப்பு அல்லாஹ்ட்ட என்ன மன்னிச்சிடலான்னு கேட்டு முடிஞ்சு போச்சு, எல்லாம் மன்னிச்சிருவான். ஆனா இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? யார் நரகத்திற்காக உள்ள மனிதர்களாக இருக்கிறார்களோ இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்ட்ட வந்து கையேந்தி, என் இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டால் அவன் மன்னித்து விடுவான். அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான்.
ஆனா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், மன்னிப்பு கொடுத்துறான். நம்ம கடையில போய் காசு கொடுத்து பொருள் வாங்குறோம்ல, 5 ரூபா கொடுத்து ஒரு பிஸ்கட், 10 ரூபா கொடுத்து ஏதோ ஒரு உணவுப் பொருள் வாங்குறோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த நரகத்துக்கு போறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, மன்னிப்பை விட்டு அல்லாஹ்விடத்துல வேதனையை வாங்கிக் கொள்கிறான், விலைக்கு வாங்குறான். போய் கடையில போய் இந்தா என்கிட்ட மன்னிப்பு இருக்கு, நான் கேட்பேன், கேட்டா எல்லாம் மன்னிச்சிருவான், ஆனா எனக்கு வேணாம், அல்ல நான் மன்னிக்கலாம் வேண்டாம், இந்தா குடி அப்படின்னு சொல்லி மன்னிப்பை கொடுத்து விட்டு அவன் விலைக்கு வாங்குகிறான். எதை விலைக்கு வாங்குகிறான் என்று சொன்னால், நரகத்தினுடைய அந்த கடுமையான அவஸ்தையை விலைக்கு வாங்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நரகத்தோட வேதனையை போய் விலைக்கு வாங்குறான், இவரை என்னன்னு சொல்றது? நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இப்படியே சொல்றான். அசால்ட்டா போய் நரகத்தினுடைய வேதனையை வந்து விலைக்கு வாங்கிக் கொள்கிறான், இவனை என்னவென்று சொல்வது? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மன்னிப்பு என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அதை நம்ம கேட்க வேண்டிய முறையில் நாம் கேட்டுவிட்டோம் என்று சொன்னால், முழுக்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய கருணைக்கு உட்பட்ட மக்களாக, சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக நம்மால் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால், இந்த மன்னிப்பை வந்து நம்முடைய மார்க்கம் ரொம்ப ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கு. அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த மன்னிப்பை பாக்குறான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இங்க ஒரு 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 20 பேர் உட்கார்ந்துருக்கோம்னு வைங்களேன், இதுல நம்ம யாருமே பாவம் பண்ணல, யாருமே எந்த ஒரு பாவமும் செய்யல, கரெக்டா தொழுகிறோம், கரெக்டா நோன்பு வைக்கிறோம், பொய் கிடையாது, பொருட்டு கிடையாது, அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது கிடையாது, பொறாமை கிடையாது, வஞ்சகம் கிடையாது, நேர்மையா இருக்கும், கரெக்டா இருக்கும்னு வைங்களேன். தனி மனித வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கரெக்டா நம்ம வந்து மறைவிலையும் கரெக்டா இருக்கிறோம், வெளிப்படையா இருக்கும்போது கரெக்டா இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காகவும் சரி எல்லா இடத்துலயும் சரி கரெக்டா இருக்கிறோம். இப்படி எந்த ஒரு தப்புமே செய்யாமல் உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கரெக்டா இருக்காம்பா இவன் தான், எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, பிரச்சனையே கிடையாது, நம்மளுக்கு சந்தோஷம் வரும். ஆனா அல்லாஹ் என்ன நம்ம சொல்றான், அழிச்சிருவாங்களாம். இப்படி ஏதாவது ஒரு கூட்டம் வந்து நான் தப்பே செய்ய மாட்டேன், நான் பாவத்திலே ஈடுபட மாட்டேன் என்று ஒரு கூட்டம் இருந்தது என்று சொன்னால், அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்து விடுவான். ஏன் அழிக்கணும்? பாவம் பண்ணாம தானே இருக்கிறான், தவறு செய்யாம தானே இருக்கிறான், அவனை எதுக்கு வந்து அழிக்கணும்? இந்த கூட்டத்தை எதுக்கு அழிக்கணும்? அல்லாஹ் சொல்றான், இந்த கூட்டத்தை அழித்து விட்டு அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தை உருவாக்குவான். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் பாவத்திலே ஈடுபடுவார்கள். விஷயத்தை கவனிங்க, பாவத்துல வந்து நம்ம ஒன்னும் மலக்கு கிடையாது, நான் பேசுற நானும் மலக்கு கிடையாது, உட்கார்ந்து கேட்கிற நீங்களும் மலக்கு கிடையாது, எல்லாரும் பாவம் செய்வார்கள். தனிமையில பாவம் செய்வோம், தெரியாம பாவம் செய்வோம், தெரிஞ்சு பாவம் செய்வோம், ஏதோ ஒரு எல்லாரும் பாவம் செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இந்த உலகத்துல நான் தப்பே செய்ய மாட்டேன்னு ஒரு சமுதாயம் உருவாகி விட்டது என்று சொன்னால் அதை நான் அழித்து விடுவேன், அழித்து விட்டு நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவேன், அந்த சமுதாயம் பாவம் செய்யும். இது என்ன புதுசா இருக்கு? நரகத்துக்கு போறவன் தானே பாவம் செய்வான், அதோட நான் நிப்பாட்டல, பாவம் செய்யற விஷயம் கிடையாது. அல்லாஹ் கருத்து சொல்றான், பாவம் செய்து விட்டு இந்த பாவத்தை மன்னிக்க கூடிய என் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் எதை விரும்புறான் பாருங்க. நம்ம நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு தொழுகைக்கு வருவாங்க, ஒரு 2 வாரத்துக்கு ஜமாத்து பணிகள் அப்படி இப்படி எப்படி எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே அவங்க பாவம் செஞ்சு செஞ்சு மனசு அப்படியே அதுக்கு போய் என்னத்த போகாம எதுக்கு போய்கிட்டு தேவையில்லாம, எதுக்கு போய் நன்மைகள் அந்த பணி எதுக்கு தேவையே கிடையாது, எதுக்கு தேவையில்லாம நிராசை. அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவானா? ஏதாவது ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் சொல்லக்கூடிய பெரும்பாவம் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டோம், நம்மள அதிகமான பேர் என்ன செஞ்சான், நிராசை அடைந்து வருகிறான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவ்வளவு முடிஞ்சு போச்சு, உலக துன்யாவது கிடைக்கட்டும், இப்படி உலகத்திலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரேடியாக மார்க்கத்தை விட்டு ஓடி விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு, அப்படிதான் இருப்பான் மனிதன். ஆனால் யார் பாவம் செய்துவிட்டு இதை மன்னிக்க கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கின்றான். அப்ப நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த பாவ மன்னிப்பிற்கான கடைசி 10 நாட்கள், இந்த 10 நாட்களில் நம்மளுக்கு துஆவெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, இதெல்லாம் நம்ம கடைசி 10 நாள்ல ஓதத்தான் போறோம். ஓதிக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உட்கார்ந்து பாயை எடுத்து போட்டு உட்கார்ந்து தொழுகை முடிச்சுட்டு எடுத்து கையேந்திட்டாச்சு, ஓதிக்கிட்டு இருக்கும், மனசு ஓதிக்கிட்டு இருக்கு. ஆனா உள்ளத்தளவில் இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீங்க பாட்டுல உட்கார்ந்து நின்று பேசி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க, உங்க உள்ளத்துல கவனமே இல்ல, மனசுல நீங்க செஞ்ச பாவம் வரல, நினைச்சு பார்க்கல, இந்த பாவத்தை நான் செஞ்சேன், இதை செஞ்சேன், இதுக்கு மன்னிப்பு கேட்கல, இதுக்கு மன்னிப்பு கேட்கல, இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு,
நான் தொழுவலையே, நான் நோன்பு வைக்கலையே, இதையெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேனே, எந்த ஒரு எண்ணமும் மனசுல வரல. சும்மா பேருக்கு அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி இப்படியே 10 வாட்டி 100 வாட்டி 1000 வாட்டி ஓதிட்டு இருக்கீங்க. இது லைலத்துல் கத்ர்ல ஓதுனாலும் வேஸ்ட் தான், சாதாரண நேரத்துல ஓதுனாலும் வேஸ்ட் தான். அப்ப லைலத்துல் கத்ர் இரவு வருகின்றது என்று சொன்னால், இந்த கடைசி 10 நாட்கள் வருகின்றது என்று சொன்னால், பாவ மன்னிப்பிற்கான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்கள் வருகின்றது என்று சொன்னால், இந்த நேரத்தில் நம்முடைய மனநிலையை நாம் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்கிறதோ, பாவ மன்னிப்பிற்கான துவாக்களை மனனம் செய்வது, போட்டிகளை கலந்து கொண்டு அதுல பிரைஸ் அடிக்க, அதெல்லாம் ஒரு அது இருக்குது. அதுக்காக நீங்க நேரத்தை செலவழித்து இருப்பீர்கள், அதற்கான கூலி இருக்கிறது. உங்க பாவம் மன்னிக்கப்படணுமே. மனம் உருகி தான் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து ஒத்துக்கொண்டு, இப்படி எல்லாம் நான் பாவம் செய்து விட்டேன், இதெல்லாம் உனக்கு பிடிக்காது இறைவா, நீ என்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பினுடைய அந்த தன்மையை விளங்கி, நம்முடைய பாவத்தினுடைய அந்த தன்மையை விளங்கி மனமுருகி கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பிற்கு தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம பெரிய அளவுக்கு எந்த ஒரு நிறைய ஹதீஸ் இதெல்லாம் இருந்தாலும், நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்கள் மத்தியில இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். ஒருவன் பாவ மன்னிப்பு என்று கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரே ஒரு சம்பவம் போதுமானது. மழை இஃப்தார் துறக்கிற நேரத்துல இருக்கும், ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல பல போர்க்களங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கலந்து கொள்வதற்காக செல்லும் பொழுது மக்களை ஆயத்தப்படுத்துவார்கள். எல்லாம் வாங்க மக்கள், அங்க போர் கடமை, நீங்க போர்னு என்று அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த போரில கலந்து கொள்ள வேண்டும். சிலரை தவிர இந்த வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி யாரெல்லாம் முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு போர் கட்டாயம் கிடையாது. மற்றபடி எல்லாருமே போரிலே கலந்து கொள்ள வேண்டும். இப்படி திடீரென்று ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்ட போர் தபூக் போர். இந்த தபூக் யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மற்ற எந்த ஒரு போர்க்களத்தில் அவர்கள் மக்களை ஆர்வப்படுத்துவதை விட இந்த போர்க்களத்திற்காக அதிகமான அளவிலே மக்களை தயார் செய்கிறார்கள். இந்த ரோம பேரரசுக்கு எதிரான ஒரு போர், அவங்க திரண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக நாம் போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதாவது முஸ்லிம்களுடைய ஆட்சியெல்லாம் அமைந்து விட்டது. பெரிய அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கவர்மெண்டா முஸ்லிம் கவர்மெண்ட் இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒருத்தரையே விடல, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உங்கள் கையில இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரங்களையும் இந்த போருக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, பெரிய அளவிற்கு ரொம்ப கடுமையான ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் அந்த போருக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். எல்லாரையும் அழைக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 600 ஒட்டகங்களை அந்த இடத்தில் தபூக் யுத்தத்திற்கு நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோரும் அவர்களுடைய பங்கிற்கு என்னவெல்லாம் முடியுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல கொடுக்கிறார்கள். எல்லாரும் அந்த போருக்காக தயாராகிறார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆர்வம் ஊட்டுறாங்க. இப்படி ஆர்வம் ஊட்டி கொண்டே இருக்கும் பொழுது தினசரி அந்த போருக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு நபி தோழர் கஅப் இப்னு மாலிக் அவர்கள், இவரு என்னண்டா ஒரு ஏழையா இருந்தவர் தான். ஆனா இந்த தபூக் யுத்தத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்ட அந்த நேரத்துல அல்லாஹ் அவருக்கு நிறைய பரக்கத்தை, செல்வத்தை கொடுத்து வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் சொல்றாரு, என்கிட்ட ஒரே நேரத்துல 2 ஒட்டகம் இருந்தது கிடையாது. அவர் சொல்றாரு, ஒரே நேரத்துல என்னிடத்தில் 2 ஒட்டகங்கள் இருந்தது கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த போர்க்களத்திற்கு என்னை அழைக்கும் பொழுது என்னிடத்தில் 2 ஒட்டகங்களை நான் வைத்திருந்தேன். அதே போல அவருக்கு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே அதிகமான பேரீச்சை மர பழங்கள் அப்படியே சொரிந்து கொண்டிருந்தன. அப்படி நல்ல ஒரு செல்வ செழிப்போடு அந்த இடத்தில் நான் இருந்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறார். அப்ப நாங்க என்ன செய்வோம், டெய்லி நாங்க போவோம், போருக்கான ஆயத்தங்களை மேற்கொள்வோம், மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவோம், எல்லாம் ரெடி ஆனதுக்கு பிறகு போருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ரெடி பண்ணிட்டே இருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, சரி நம்ம கிட்டதான் நல்ல செல்வம் இருக்கிறது, இந்த கிளம்பி போனவரை நம்ம பின்னாடியே போயிடலாமே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறேன் போறத. இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். அவர் சொல்றாரு, பத்ரு போரை தவிர மற்ற எல்லா போர்க்காலங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து நான் போர் செய்திருக்கிறேன். அப்ப இவர் இந்த போரை மிஸ் பண்ணுவாரா? மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்றாரு, பத்ரை தவிர மற்ற எல்லா போர்க்களத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து நான் போர் செய்திருக்கிறேன். அப்ப இந்த போருக்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, இவருக்கும் செல்வ செழிப்பு இருக்கு, வாகனம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மக்கள் எல்லாம் தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போருக்கு ரசூலுல்லாஹ் கிளம்பிட்டாங்க. இவர் இன்னும் கிளம்பல, உட்கார்ந்தே இருக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கிட்ட வாகனம் இருக்குது இல்ல,
நம்ம கிளம்பி போயிருவோம், ஒரு 2 நாள் கழிச்சு போனா கூட நம்ம அவங்களை பிடிச்சிடலாமே இப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணி கடைசியில போருக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. என்ன காரணம்? போருக்கு போறது அல்லாஹ் கொடுத்த கடமை, செய்யணும், போருக்கு போகணும். போருக்கு போகவில்லை என்று சொன்னால் அது பாவம். பாவத்தில் ஈடுபட்டு விட்டார். ஏதோ ஒரு பாவத்தில் ஆழ்த்தியது அவருக்கு இருந்த அந்த செல்வ செழிப்பு. சிலருக்கு செல்வம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுருவாங்க, கவனிக்க மாட்டாங்க. மார்க்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த செல்வம் இவர் அப்படியே லைட்டா அதுல இருந்து அப்படியே திசை திருப்பி விட்டது. அல்லாஹ் மறந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இந்தா போலான்னு சொல்லிட்டு போருக்கு போகல. அவங்க ரசூல்லா போருக்கு எல்லாம் போயிட்டாங்க. அங்க மக்கள் எல்லாம் கூட்டங்கள் எல்லாம் கூடி விட்டது. இவர் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, மதீனாவுடைய வீதிகளில் எண்ணிரலாம் விரல் விட்டு அந்த அளவுக்கு தான் மக்கள் இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க போருக்கு. யாரெல்லாம் போருக்கு போக முடியாம இருப்பாங்களோ, வயசானவங்க, முடியாதவங்க, நோயாளிங்க, இவங்களை தவிர என்னால யாரையுமே மதீனாவுடைய வீதிகளில் பார்க்க முடியவில்லை. எல்லாரும் போயிட்டாங்க. இன்னும் அவர் சொல்றாரு எப்படின்னா, அந்த போர் கூட்டத்துல ரசூல்லா இன்னார காணுமே அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அல்லாஹ் வகி அறிவிச்சு கொடுத்தா மட்டும்தான் ரசூல்லாவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம். ஒரு 10 பேர் இருந்தா ரசூல்லா கேட்டுருவாங்க, ஏன்னா 10 பேர் தான் இருக்கீங்க, அந்த 11வது ஆளை காணுமே, எங்க அவருக்கான முகமது பாய காணுமே கேட்டுடலாம். ஒரு பெரிய 30,000 பேர் கிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவருக்கானமே அவருக்கானமே ரசூல்லா கண்டுபிடிக்க முடியாது. எப்ப கண்டுபிடிக்க முடியும்? அல்லாஹ் இருந்து வகி வந்தா தவிர. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் போருக்கு சென்று விட்டது. நான் பின்தங்கி விட்டேன். இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ரசூல்லா கவனிக்க மாட்டாங்க, அவ்வளவு பெரிய கூட்டம் போயிருக்குது இல்ல, அந்த கூட்டத்துல நம்மள போய் தேட போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கிறது. ரசூல்லா என்ன செய்யறாங்க? போர்க்களத்துல போய் நின்னவனைய காதுபு மாளிகைங்கன்னு கேட்கிறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த காதுபு மாளிகைங்க, அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இவருடைய பெயர் ஞாபகம் வருகின்றது என்று சொன்னால் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபித்தோழராக இருந்திருப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க. உடனே கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அவரு செல்வ செழிப்பாவல இருக்கிறாரு, அதனால அவர் வரமாட்டாரு, வரல. இப்படி அவர் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறார், மறந்துட்டாரு, வரல. அப்ப கூட இருக்கிற இன்னும் சில பேர், அவர் மீது நல்லெண்ணம் உள்ள சில பேர் சொல்றாங்க, இல்ல கஅபா அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் தெரிஞ்சு வராம இருந்திருக்க மாட்டாருன்னு சொல்லி இப்படி சொல்லும் பொழுது ரசூல்லா அமைதியா இருக்கிறாங்க, பதில் சொல்லல. யுத்தம் முடிகிறது. யுத்தம் நடக்கல, போர் பெரிய அளவுக்கு நடக்க, வெற்றி முஸ்லிம்களுடைய படையை பார்த்து எதிரிகள் ஓடிவிட்டார்கள். எல்லாம் முடிந்து விட்டது. ரசூல்லா திரும்ப படையெல்லாம் ஊருக்கு வந்து விட்டது. ஊருக்கு வந்தவனைய ரசூல்லா எந்த போருக்கு போயிட்டு வந்தாலும் நேரடியா பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரகத் தொழுதுட்டு அந்த இடத்துல மக்கள்கிட்ட உட்காருவாங்க. உட்காரும் பொழுது இந்த போர்ல யாரெல்லாம் பங்கெடுக்கவில்லையோ அவங்க எல்லாம் ரசூல்லாட்ட ஒரு ஆளா வருவாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஏதாவது காரணத்தை சொல்லி, நம்ம சொல்லுவோம்ல, ஸ்கூலுக்கு போடலாம் பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, பொய்யான காரணம். அந்த மாதிரி இந்த போருக்கு போகாத சில ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நயவஞ்சகர்கள். அவங்க இந்த காரணம் அந்த காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்காக அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் இந்த மாதிரி பாவம் பண்ணி கேட்டுக்கிட்டு அனுப்பிச்சு விடுறாங்கன்னு வைங்க. இவர் என்ன செய்யறாங்க, இவரும் போகணும்ல ரசூலுல்லாஹ் கிட்ட, ஆனா போருக்கு போகலையே. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போகும்பொழுது இவர் மனசுல நினைக்கிறாரு, நம்ம போய் உண்மையை சொல்லலாமா இல்லது பொய் சொல்லிடலாமா? மத்தவங்க சொல்ற மாதிரி பொய் சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டுறாங்க. அப்ப நம்மளுக்கும் பாவ மன்னிப்பு கிடைச்சிருந்தானே, நம்ம உண்மையை பொய் சொல்லிடலாமா நினைச்சுக்கிட்டே போறாரு. இன்னொரு நினைப்பு அவருக்கு மனசுல வருது, என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய் சொல்லிடலாம், ஆனா பொய் சொன்ன பிறகு அல்லாஹ்ட்ட வகி வந்துருச்சுன்னா, இவன் பொய் சொல்லிட்டான்னு அல்லாஹ்ட்ட வகி வந்துருச்சுன்னா, அப்ப நம்ம காட்டி கொடுக்கப்பட்ட ஒருத்தன் ஆயிரம் சொல்லிட்டு அப்படியே ஒரு மன செஞ்சலத்திலே போய் ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்துட்டு சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போருக்கு வராது எந்த காரணமும் இல்லை, உண்மையை சொல்றாங்க. இதை நீங்க கவனிங்க. ஒரு பாவத்தில் ஈடுபட்டு விட்டார், போருக்கு செல்ல வேண்டும், பாவம் செய்து விட்டார், போருக்கு செல்லவில்லை, மற்றவங்க எல்லாம் பொய் காரணம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல வாங்கிட்டு போயிடுறாங்க. இவரும் அப்படி ஈடுபட்டு இருக்கலாம். இவர் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், மனசுல அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறது. நான் போய் சொல்லி இவங்க பாவ மன்னிப்பு கேட்டுருவாங்க, அதெல்லாம் ஓகே, ஆனா அல்லாஹ் வழி அறிவிச்சுட்டாங்கன்னா அது இன்னும் கேவலமா போயிருமே. உடனே இவர் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்துல என்னால் பொய் சொல்ல முடியும், அதற்கான வாத திறமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வாத திறமை இருக்கிறது, ஆனாலும்
நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அவருடைய மனசை நீங்க கவனிங்க. இந்த இடத்துல அவர் இடத்துல உங்க நினைச்சு பாருங்க. நான் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி நான் வேணுக்குதான் போருக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை தான் முக்கியம். நான் செய்த இந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப ரசூலா என்ன செஞ்சிருக்கணும்? மத்தவன் எல்லாம் போய் சொல்லிட்டு போயிட்டான், இவர் உண்மையை சொல்றாரு, நம்ம இவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டுக்கணுமா வேணாமா? ரசூலா கேட்கல. நீங்க கவனிங்க, மத்தவன் எல்லாம் போய் சொல்லிட்டு போறான், போனவனுக்கு ரசூல்லா பாவ மன்னிப்பு ஸ்பாட்ல கேட்கறாங்க. இவர் உண்மையை சொல்றாரு. உண்மையை சொல்லி எதையும் சேர்த்து சொல்றாரு, அல்லாஹ் என்ன மன்னிக்கும், நான் விரும்புற ரசூல்லாங்கிறாரு. ரசூல்லா என்ன செஞ்சிருக்கோம்? சரி நம்ம பாவ மன்னிப்பு கேட்போம் கேட்டிருக்கோம், கேட்கல ரசூல்லா. அப்படியே கோவமா மூஞ்ச வச்சுட்டு கிளம்பி போங்க அப்படின்ட்டாங்க ரசூல்லா. பாவம் மன்னிக்கப்படலையா? அப்ப ஊருக்குள்ள விசாரிக்கிறாரு, என்ன மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கப்படாத ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா, என்ன மாதிரி வேற யாராவது மனிதர்கள் இருக்கிறார்களான்னு சொல்லும் பொழுது இவர மாதிரி இன்னும் 2 பேர் ரசூல்லாட்ட போய் உண்மையை சொல்லி, நான் இந்த காரணத்துக்காக அப்படிலாம் இல்ல, பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல விரும்பல, நான் உண்மையாவே போருக்கு வேறுகிறதா வராம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2 நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த 3 பேரு தான் அந்த தபூக்கு போருக்கு காரணம் இல்லாமல் செல்லாமல் இருந்து விட்டு ரசூல்லாட்ட உண்மையை சொல்லி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து உண்மையை சொன்ன மனிதர்கள். ஆனா 3 பேருக்கு ரசூல்லா மன்னிப்பு கொடுக்கல, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கல. ஆனா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை சமூக பகிஷ்காரம் செய்து வைக்கிறார்கள். பொய் சொன்னவெல்லாம் எஸ்கேப் ஆகி போயிட்டான். யார் உண்மையை சொல்லி அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த 3 நபித்தோழர்களுக்கு ரசூலா என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, மன்னிப்பு கேட்காமல் சமூக பகிஷ்காரம். சமூக பகிஷ்காரம்னா என்ன? இப்ப நான் வருவேன், இங்க உங்கள்கிட்ட பேசுவேன், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவேன், யாருமே சலாம் பதில் சொல்லக்கூடாது. ஒரு கடைக்கு போவேன், வாங்குவேன், மூச்சு பேச்சு கிடையாது. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஆசையா சகோதரர்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் ஒரு 3 பேரை உண்மையை சொன்ன காரணத்தினால் நீங்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்படுகிறீர்கள், உங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள், நீங்க ஆட்டி சலாம் கூட பதில் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கும் அவர் நினைச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இதை கேட்டவனைய மற்ற 2 நபித்தோழர்களும் தன்னுடைய வீட்டிலேயே அடங்கியவர்களாக அழுது கொண்டே காலத்தை கழித்து விட்டார்கள். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, எனக்கு நல்ல மன வலிமையை எல்லாம் கொடுத்திருந்தான். நான் என்ன செய்வேன்னு சொன்னா, கடை வீதிக்கு போவேன், மக்கள்கிட்ட பார்த்து சலாம்னு சொல்லுவேன், பதில் சொல்ல மாட்டாங்க. இவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, தொழுகைக்கு போய் நிற்பாரு, ரசூல்லா பக்கத்துல போய் தொழுகை போய் நின்றுட்டு ரசூல்லா இவரை பாக்குறாங்களான்னு ஓர்க்கனால பாப்பாரு. நான் அப்படிதான் பார்ப்பேன், ரசூல்லா என்ன கவனிக்கிறாங்களா, அவன் பாவம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு தண்டனையில இருக்கிறேன்னு சொல்லி ரசூல்லா பாவ மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா, என்ன கவனிக்கிறாங்களான்னு சொல்லி தொழுகையில நிற்ப, ரசூல்லா பக்கத்துல போய் நிற்பேன், தொழுகையில நின்னுட்டு தொழுகையில ஓரக்கனால இப்படி ரசூல்லாவை பார்ப்பேன். ரசூல்லா என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படியே காலம் ஓடு, யாரும் பேசவில்லை, ரசூல்லா பேசல, யாரும் இப்படியே காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ரொம்ப விருப்பமான அபு கத்தாவா அப்படிங்கிற அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அவருடைய வீட்டினுடைய சௌத்து மேல ஏறி நின்று, அபு கத்தாவாவே இங்க வா அப்படின்னு சொல்லி அவருக்கு சலாம் சொல்றாரு. அவரும் அவருக்கு பதில் சலாம் சொல்லல. ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அவர் கேட்கிறாரு, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? மத்தவனுக்கு தான் தெரியல, என்னமோ ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறீங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் தப்பு, நான் தெரிஞ்சு பண்ணல, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ உலக ஆசையில தெரியாம பண்ணிட்டேன், வருந்துறேன், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் என்று உனக்கு தெரியாதா? பதில் இல்ல. அவருடைய ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர், பதில் இல்ல. தொடர்ச்சியா 3 வாட்டி கேட்கிறாங்க, பதில் இல்ல. 3வது வாட்டி அவர் சொல்லுகிறார், அது யாருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும், எங்களுக்கு என்ன தெரியுங்கிற. இதை கேட்டவனை என்னுடைய கண்கள் எல்லாம் குளமாகி விட்டன, என்னை பத்தி இப்படி ஒரு தப்பான ஒரு நினைப்பு மக்கள் மத்தியிலே வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிந்து விட்டன. இப்படியே காலம் போகுது. 40வது நாள் வருது. 40 நாள் தொடர்ச்சியாக யார்ட்டையுமே பேசாம சமூக பகிஷ்காரம் பண்ணப்பட்டு அவரு எல்லார்ட்டையுமே பேசி பார்க்கிறாரு, யாருமே பதில் சொல்லல. 40வது நாள் கடைசியில அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்புனா, இந்த 3 பேரும் அவங்களுடைய மனைவிகளிடத்துல சேரக்கூடாது. 3வது அறிவிப்பு. இதை கேட்டவனைய, சரி அது சேரக்கூடாதான், இப்படி ஒரே வீட்டுல இருக்கக்கூடாதா, விவாகரத்து பண்ணிடணுமா, தலாக் கொடுத்துடணுமான்னு கேட்கிறாரு. இல்ல கிடையாது, மனைவி கூட சேரக்கூடாது, அவ்வளவுதான். சரி
அப்படின்னு அவரும் அப்படியே ஒரு காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. திடீர்னு பக்கத்து நாட்டுல இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு எதிரான ஒருத்தன் அவன் இவருக்கு தூது அனுப்புறான். எப்படி தூது அனுப்புறான்னு கேட்டீங்கன்னா, முகமது உன்னை விலக்கி வச்சுட்டாருன்னு நியூஸ் வந்திருக்கு, நீ என்ன செய்ய, எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்கோ, நாங்க உங்களை கவனிப்போம். இதை கேட்டவனே இதை இன்னும் மனசு அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு விட்டது. ஏன் என்று சொன்னால், ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரி மாதிரி என்ன பாக்குறாங்களே, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது என்று சொல்லி அவர் மனதிற்குள்ளே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்படி காலங்கள் ஓடுகிறது ஓடுகிறது ஓடுகிறது. 50 நாட்கள் கழித்து அவர் சொல்றாரு, நான் மாடியிலே வந்து ஃபஜ்ர் தொழுது விட்டு, என்னுடைய மொட்டை மாடியில வீட்டினுடைய மாடியிலே ஃபஜ்ர் தொழுது விட்டு இறங்கி வந்து ஒரு நற்செய்தி சொல்லக்கூடியவர் வந்து, கஅபே அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நற்செய்தி அனுப்புகிறார்கள். அவர் வந்து சொன்னவனே இவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அல்லாஹ் எப்ப மன்னிக்கிறான்? கிட்டத்தட்ட 50 நாள் கழித்து. ஸ்பாட்ல போய் சொல்லிட்டு போனவன் எல்லாருக்கும் உடனடியே இன்ஸ்டன்ட் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறாங்க. யார் உண்மையை சொன்னார்களோ இந்த 3 சகாபாக்களுக்கும் கிட்டத்தட்ட 50 நாள் கழித்து அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு வருகிறது. இந்த மன்னிப்பை வாங்கிட்டு அவர் ஃபஜ்ர் தொழுகை முடிச்சுட்டு நேரா அந்த கடை வீதியில அப்படி நடமாடி போய்கிட்டே இருக்கிறாரு. போகும்போது எல்லாருமே மகிழ்ச்சியோட அவர் சந்திச்சு கை கொடுக்குறாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிடானாமே, அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிடானாமேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்மள்ட்ட யாருக்காவது இருக்குதா? யாராவது மன்னிப்பு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே வாழ்த்துக்கள், கார் வாங்கிட்டீங்களாமே வாழ்த்துக்கள், வீடு வாங்கிட்டீங்களாமே வாழ்த்துக்கள், இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவோம். யாராவது பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சாமே வாழ்த்துக்கள், ஊரே நின்று வாழ்த்துது, அல்லாட்ட இருந்து பாவ மன்னிப்பு வந்துருச்சாங்கள, பாவ மன்னிப்பு வந்துருச்சாங்கள சொல்லி. கடைசியில அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்திற்கு வந்து அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இது நீங்கள் மன்னித்த மன்னிப்பா அல்லது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்த மன்னிப்பா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்தான். மன்னிச்சுட்டான்ல, அதுக்கான காரணத்தை அவன் சொல்றான். தப்பு செஞ்சுட்டு அந்த தவறை ஒத்துக்கொண்டு விட்டு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அந்த பாவ மன்னிப்பினுடைய அந்த காலகட்டத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், இந்த மதீனா பெரிய உலகமாக பறந்துபட்ட பூமியாக இருந்தும் அவர்களுக்கு அது சுருங்கி போய்விட்டது. தான் எந்த இடத்துல இருக்கிறோமோ அது மட்டும் தான் மதீனா. யாருமே கண்டுக்கல. அங்க போனா மனுஷன் கண்டுக்க மாட்டேங்கிறான், இங்க போனா கண்டுக்க மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட பறந்துபட்ட மதீனா அவர்களுக்கு சுருங்கி விட்டது, அவர்களுடைய மனம் சுருங்கி விட்டது. என்னை விட்டா எனக்கு ஒரு ஆளிலே, யாரும் கண்டுக்க மாட்டாங்களே, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், என்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க, இந்த அளவிற்கு சுருங்கி விட்டது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இந்த மூவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி சொல்றான். அதனால் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம்ல, இந்த கடைசி 10 நாளுக்கு பாவ மன்னிப்புக்கு நம்ம ரெடி ஆகிறோம்ல, இந்த மனநிலை நம்முடைய பாவங்களை நினைத்து உருகி மனதளவிலே அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், இந்த மாதிரி உருகி நம்ம பிரார்த்தனை செய்யாத வரைக்கும் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. நீங்க ஒரு 1000 வாட்டி இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்கல்ல, அனுமார் ஜெயந்தி ஸ்ரீராம கல்யாணம் வரதுக்கு 100 வாட்டி 1000 வாட்டி, அதுக்கு எல்லாம் ஒண்ணுதான், அவ்வளவுதான், ஒரு யூஸும் இல்லை. அப்ப அந்த கடைசி 10 நாட்களில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு நாட்கள் நினைப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற நாட்களில் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை விட இந்த கடைசி 10 நாட்களில் இரவில் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து கேட்கிறாங்க, ஐஷா ஐயர் என்ன செய்யணும், லைலத்துல் கத்ர் இரவு நாள் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த பாவ மன்னிப்பை நாம் கேட்கும் பொழுது இறை நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து உள்ளத்திலே உருகி நம்முடைய மனநிலை அதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு தவறு செய்யாத எவனுமே கிடையாது. நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ற பாவமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. எனவே அதை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை மனமுருகி கேட்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் மலரகமான ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிறது வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.